நல்ல விஷயம் கத்துன்னு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த டாக்டர் பானுமதி மேடம்க்கு எங்களோட நன்றிகள். இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச தசாவதார ஸ்லோகம் அப்புறம் அதோட மீனிங் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தசாவதாரம் அப்படின்னா பகவான் எடுத்த 10 அவதாரத்தை பத்தின ஸ்லோகம் தான் தசாவதாரம். இத வந்து சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். 10 மூர்த்திகளை பத்தி அழகா ஸ்தோத்திரம் பண்ணி நமக்காக கொடுத்திருக்கார். அந்த தசாவதார ஸ்லோகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கேட்கலாம், எதுக்கு பெருமாள் வந்து 10 அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது என்ன சொல்றார் பெருமாள் அப்படின்னா, எப்பெல்லாம் பூலோகத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குறதோ அப்பெல்லாம் நான் ஒரு அவதாரம் எடுத்து வரேன் உங்களை எல்லாம் காக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதனாலதான் அப்படி வர்றார் பெருமாள். எப்போதெல்லாம் வந்து அதர்மம் வந்து தலை தூக்குறதோ நம்மளெல்லாம் காக்கிறதுக்காக பெருமாள் வர ஒரு அவதாரம் எடுத்து. சோ அந்த தசாவதாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். தேவோ ந சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமணி லப்த நிர்பர ரசை அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு ப்ருதக் விதேஷ அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிஹ தர்மினி விஹரதே நானா கிருதிர் நாயிகா. திருவரங்கமே ஒரு நாடக மேடை இல்லையா, அதுல யாரு நடிகர் யாரு நடிகை? பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் நடிகர் நடிகை. இந்த 10 அவதாரம் எடுத்ததுமே ரங்கநாதரோட திருவிளையாடல் தான். பெருமாள் 10 அவதாரம் எடுக்கிறது வந்து பெருசு கிடையாது. அந்த பெருமாள் 10 அவதாரம் எடுக்கும் போதும் பெரிய பிராட்டியாரும் அவருக்கு ஏத்த மாதிரி தன்னோட கதாபாத்திரத்தை மாத்தி அவரோட சேர்ந்து நடிக்கிறா பார்த்தேலா, அதுதான் இங்க அதிசயம். அத பார்த்து பாகவதர்களாகிய நம்ம எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் வணங்கி அவர்களுக்கு மங்களம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றார். மார்கணதசாதத்தக்ஷணைர்வீக்ஷணைः அந்தஸ்தன்வதிவாரவிந்தகஹனான் ஔதன்வதி நாமபாம் நிஷ்ப்ரத்யூக தரங்கரிங்கணமித பிரத்யூட பாதச்சடா டோலாரோஹ சதோஹலம் பகவதோ மாத்ஸ்யம் வபுப்பாதுனஹ. பெருமாள் எடுத்த ஃபர்ஸ்ட் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம்னா மீன் போன்ற வடிவம் எடுத்திருக்கார். ஒரு முறை ஒரு அசுரன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறான். கடல்ல போய் மறைஞ்சு போயிடுறான். வேதம் இல்லைன்னா பிரம்மா இல்ல இல்லையா. சோ பிரம்மா போய் பெருமாள் கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறார். எனக்கு வந்து எப்படியாவது வேதத்தை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி. உடனே நம்பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்க, கடலுக்குள்ள வந்து மீன் மாதிரி மத்ஸ்யாவதாரம் எடுத்து கடலுக்குள்ள தன்னோட தாமரை போன்ற கண்களை வச்சு தேடுறார். வேதத்தை வந்து தேடி தேடி எடுத்து கொடுத்துடுறார். எப்படி ஒரு மீனானது வந்து கடல்ல வந்து மேலையும் கீழையும் துள்ளி குதிச்சு விளையாடுமோ அது போல பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த கடல் அலையெல்லாம் அவருக்கு ஊஞ்சல் மாதிரி இருக்கான். அதுல உற்சாகமா விளையாடிண்டே வேதத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறார். அத்தகைய வேதத்தை மீட்ட வேதஸ்வரூபியான சர்வேஸ்வரர் நம்மையும் காத்தருள வேண்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அவ்யாசுர்புவனத்ரயீ மணிபிருதம் கண்டூயனைரத்ரினா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்மவபுஷோ நிஸ்வாசபாதோர்மயः யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பர்யங்கிகா நித்யாரோஹண நிர்வ்ருதோ விஹரதே தேவசஹைவ ஸ்ரியா. கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்துல என்ன பண்றார் பெருமாள் அப்படின்னா, தேவர்களுக்கு வந்து அமிர்தத்தை கொடுப்பதற்காக மந்திரமலைய வந்து மத்தாக வச்சிருந்து கடலை வந்து கடையிற. அப்போ வந்து மலை சமுத்திரத்துல வந்து மலை வந்து சமுத்திரத்துல மூழ்காதபடி இருக்கிறதுக்காக மலைய வந்து தன்னோட முதுகுல தாங்கி பிடிச்சுன்ற ஆமையம் பெருமான். அப்போ அந்த மலை வந்து அவர் முதுகுல இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். மசாஜ் பண்ற மாதிரி இருந்த உடனே அவர் வந்து அங்கேயே படுத்து நன்னா தூங்கிட்டார் அந்த மசாஜ் பண்ற மாதிரி இருந்தபோது. அப்ப கொரட்டை வந்து சத்தம் போடுறது, அந்த கொரட்டை சத்தம் போடுறாரு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கான்,
கடல் நீர்ல வந்து அப்படியே கடல் நீரெல்லாம் ஆடுறதாம். அப்படியே அந்த கடல் நீர் ஆடுறது பெருமாளுக்கு கட்டில் மாதிரி இருக்கான், இயந்திர கட்டில் மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றா, அந்த கட்டிலேயே பெரிய பெருமாளும் பெரிய பெராட்டியும் ஆனந்தமா படுத்து தூங்குறாளாம். அப்படிப்பட்ட பெருமாளோட மூச்சு காற்று 3 லோகத்தையும் காத்து அருள வேண்டும். गोपायदे निसं जगन्ति गुहना बोत्री भवित्री कृत ब्रह्मांड प्रलयोर्मि घोष गुरुपिर्गो नारवै गुर्कुरैः यत्तं श्रांगुर कोटिकाटकटना निष्कम्भ नित्यस्थितिः ब्रह्मस्तम्भम् असौदसौ भगवती मुस्तेव विश्वम्बरा. வராகாவதாரம், தேர்ட் அவதாரம் வராகாவதாரம். இதுல என்ன பண்றதுன்னா, பிரளய காலத்துல வந்து பூமி வந்து கடலுக்குள்ள போயிடுது. அப்ப அதை மீட்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றாருன்னா மகா பன்றி அவதாரம் எடுத்துட்டு வர்றார். பெரிய பன்றி மாதிரி அவதாரம் எடுத்துட்டு வர்றார் வராகமூர்த்தியா. அப்ப அவர் வரும்போது அவரோட மூக்கு வந்து மூக்குல இருந்து வர சவுண்ட் குர் குர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதாம். அந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப பயங்கரமா இருக்கான், கடல் அலைய விட பயங்கரமா இருக்கும் அந்த சவுண்ட். அந்த ஒளி வந்து எல்லா இடத்துக்கும் போறது, எல்லா இடத்துக்கும் போய் பயங்கரமா சத்தம் பண்றது. அப்ப பெருமாள் என்ன பண்ற, தன்னோட கோரைப்பலோட நுனியில பூமாதேவிய மீட்டு கொண்டு வர, அதுல இருந்து பல கோரைப்புற்கள் முளைக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்கார். அப்போ அந்த குர் குர் ஒளியானது நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. प्रत्यादिश्च पुरादन प्रहरण क्रामक्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्य कुण्ठ महिमा वैकुण्ठ कण्ठीरवः यत्प्रादुर्भवनाद वन्द्य जठरा यादृच्छिका वेदसां या काचित् सहसा महासूर गृहस्थूना पिताम्यः भूत्. நரசிம்மவதாரம். ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வந்து என்ன வரம் வாங்கிட்டு வந்தான்னா, மனிதர்களாலேயோ ஆயுதத்தாலேயோ தனக்கு இறப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கிட்டு வந்தான். பெருமாள் என்ன பண்ணாருன்னா நரம் கலந்த சிங்கமா மாறி அவாத்து தூணுக்குள்ள போயிட்டார். தூண்ல இருந்து வந்து அவனை வந்து வதம் செய்தார். இதுல என்னன்னா பெருமாள் வந்து திருவாழி திருச்சங்கு இது எதுவுமே இல்லாம தன்னோட திரு நகங்களால வந்து அவனை வந்து வதம் செஞ்சிருக்க. ஒரு அசுரநாத்து தூணுக்கு வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. அது அந்த மாதிரி அந்த தூண் வந்து நரசிம்மரை பெற்றெடுத்ததுனால அதோட மலட்டுத்தன்மையே போயிடுதான் அப்படின்னு சொல்றான். அதனால அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமாள் நம்மையும் காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது व्रीडा वित्त वदान्य दानव यशो नासीरताडी पटः त्रय्यक्षं मकुटं पुनन्नवधुनस्त्रै विक्रमो विक्रमः यत्प्रस्ताव समुच्चरितत्वजपडी वृत्तान्त सिद्धान्तिभिः स्रोदोऽपि सुरसिन्धुर् अश्च सुदिसा सौदेषु दोदूयते. இது வந்து வாமன அவதாரம். வாமன அவதாரத்துல பிரகலாதனுடைய பேரை வந்து பலி சக்கரவர்த்தி. அவன் வந்து தான தர்மம் கொடுக்கறதுல வந்து ரொம்ப பெரியவன். அப்படிப்பட்ட ஆனாலும் அவன் என்ன பண்ணான், தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப இம்சை பண்ணிட்டே வந்தான். அவனை வந்து எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒரு வாமன அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டார். பிரம்மச்சாரி வேடத்துல வந்து அவன் யாகம் பண்ற இடத்துல வந்து நிக்கிறார். அவனை பெருமாளை பார்த்தோன்னே அவன் வந்து கேக்குறான், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன் அப்படின்ட்டு. பெருமாள் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், 3 அடி மண்ணு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3 அடி மண் எடுத்து கொடுக்கும் போது பெருமாள் தன்னோட சரீரத்தை வந்து பெருசாக்கிண்டே போயிட்டே இருக்கார். அப்ப பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. இதனால என்ன தெரியறது அப்படின்னாக்க, பலி சக்கரவர்த்தியோட தானம் வந்து இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா. குடுக்கறான் பெருமாளோட சரீரம் பெருசாயிண்டே வருது. ஒரு அடியால பூமியை அளக்கிறார், மற்றொரு அடியால தேவலோகத்தையே அளக்கிறார். தேவலோகத்துல என்ன பண்றா, பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னாக்க பெருமாளோட திருவடிக்கு வந்து திருமஞ்சனம் பண்றாராங்க. அதுல இருந்து வர கொஞ்சம் தீர்த்தம் சிவனோட சிரசுல போய் பட்டு அந்த சிரசே வந்து புனிதம் ஆயிடுதான். அப்படிப்பட்ட பெருமாளோட திருவடியை நாம் வணங்கி பணிவோமாக. क्रोधाग्निं जमदग्नि पीडन भवं सन्दर्पयिष्यन् क्रमात् अक्षत्रामिह सन्ददक्षय इमां त्रिशब्दकृत्वक्षितिम् दत्त्वा कर्मणि दक्षिणां क्वचनतामास्कन्द्य सिन्धुं वसन् अब्रह्मण्यमावगरोतु भगवान् आब्रह्म कीटिं मुनि. பரசுராம அவதாரம்.
இதுல வந்து கார்த்தவராயன் அப்படின்னு ஒரு அரசன் வந்து இருந்தான். பரசுராமனோட தந்தை இருக்கார் இல்லையா, ஜமதக்னி முனிவர், அவர்கிட்ட வந்து ரொம்ப அபச்சாரப்பட்டுட்டான். அப்போ இவரோட பிள்ளைகள் என்ன பண்ணிட்டா, பரசுராமன் இல்லாத சமயமா பார்த்து அவரை வந்து கொன்னுட்டான். இத கேட்ட பரசுராமருக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னோட கோடாரியால வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 21 தலைமுறைகள் சத்திரிய பூண்டே இல்லாமல் பண்ணிட்டார் பெருமாள். அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா கஷ்யப முனிவருக்கு பூமி மொத்தத்தையும் தானமா கொடுத்துட்டு தானமா கொடுத்த இடத்துல நம்ம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட பரதனுசுவ வந்து மேற்கு சைடா பார்த்து விட்டெறியும் போது கடல் வந்து உள்வாங்கிக்கிறது. அது எவ்வளவு தூரம் போறதோ கடல் உள்வாங்கி அவருக்கு வழி விடுறது. கேரளால போய் அது நிக்கிறது. அப்போ இப்பவும் வந்து கேரளாவை என்ன சொல்றா, பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு சொல்றா. அத்தகைய பரசுராமர் நம்மையும் காத்தருள வேண்டும் அப்படின்னு இதுல சொல்ற. பாராவார பயோ விசோஷன கலா பாரீன காலா நல ஜ்வாலா ஜால விஹார ஹாரி விசிக வியாபார கோர க்ரமஹ சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக வ்ரதி தர்மோ விக்ரஹவான தர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹ. ராமாவதாரம் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த அவதாரம் இது, ராமாவதாரம். அதாவது இது எப்படி சொல்லணும்னா தர்மமே வடிவெடுத்து வந்தவர் ராமர். அவர்கிட்ட சரணாகதி அப்படின்னு நம்ம அடைஞ்சிட்டோம்னா அவளுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் பெருமாள் போயிட்டு அவளை வந்து காப்பாத்தாம விடமாட்டார். சரணாகதி அடைஞ்சவா எல்லாமே அவரோட பொறுப்புன்னு நினைச்சு ஒரு ஒரு செகண்டும் நம்மள வந்து காப்பாத்திட்டு இருப்பார் ராம பெருமாள். அதாவது அவரோட அம்புக்கே வந்து பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சமுத்திர ராஜனையே சரணமடைய வச்சவர் இல்லையா. அப்புறம் வந்து அப்படிப்பட்ட ராமர் வந்து நம்மள வந்து கைவிட்டுருவாரா, விடமாட்டார். அப்படிப்பட்ட சேத்தனர்களை அவர் எப்பவுமே கைவிட மாட்டார், ஒரு தடவை சரணாகதின்னு அடைஞ்சிட்டாக்க. அப்படிப்பட்ட ராமபிரான நாம் பணிந்து வணங்குவோமாக அப்படின்னு சொல்றோம். பக்கத் கௌரவ பட்டன பிரபுதயः பிராஸ்த பிரலாம்பாதயः தாலாங்கஸ்ய ததாவிதா விஹ்ருதயஸ்தன்வந்து பத்ராணினः க்ஷீரம் சர்க்கர ஏவ யாவிர் பிரதக் பூதா பிரபூதைர்குணைः ஆகௌமார கமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாகேலயः. பலராம அவதாரம் எம்பெருமான் கண்ணனுக்கு தமையனாக இருக்கணும் அப்படின்னு எடுத்ததே இந்த பலராம அவதாரம். அவர் கண்ணனை விட்டு க்ஷணம் கூட பிரியாம இருந்தாராம். அப்படி அவரை வந்து ரொம்ப பாதுகாத்துட்டு இருந்தார். அவருக்கு கலைப்பையே ஆயுதம், பனைமரமே கொடி அப்படின்னு சொல்றார். கண்ணபிரான் லீலைகளை சுவைமிக்கதாக ஆக்கினதே இந்த பலராம அவதாரம் தான் அப்படின்னு சொல்றான். நாதாயைவ நமः பதம் பவது நச்சித்ரை சரித்ர க்ரமைஹ பூயோபிர்புவனான்யமூனி குஹனா கோபாய கோபாயதே காலிந்தீரசிகாய காலிய பணிஸ்பாரஸ்படா பாட்டிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கிரமதுரா பர்யாய சர்யாயதே. கிருஷ்ணாவதாரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். எண்ணற்ற லீலைகளை யமுனை நதிக்கரையில கிருஷ்ணர் பண்ணிருக்காரு இல்லையா. அந்த அவதாரத்தை எதுக்கு எடுத்தார் அப்படின்னா தன்னோட எளிமையை காட்டுறதுக்காக தான் இந்த அவதாரமே எடுத்தார். எப்படி எடுத்தார்னா ஒரு இடையனா வந்தார் இந்த அவதாரத்துல. யமுனை கரையில பண்ணாத லீலைகள் கிடையாது, அதெல்லாம் நம்ம இன்னைக்கும் ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணார், காளியன் பாம்பு ஒண்ணு இருந்தது. அது ரொம்ப விஷத்தை கக்கி கடலெல்லாம் இதுவாக்கி அங்க இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் ரொம்ப தீங்கு விளைவிச்சுட்டு இருந்தது. அந்த காளியனையே தன்னோட நர்த்தன மேடையாக்கிண்டு அது மேலேயே காளிங்க நர்த்தனம் பண்ணார் இல்லையா. அந்த அப்படிப்பட்ட கிருஷ்ணரை நாம் பணிந்து வணங்குவோமாக. பாவின்யா தசயா பவன்னிக பவத்வம் त्वंसायन कल्पताम् कल्की विष्णु यशः सुदः कलिकता कालुष्य कूलङ्गशः निःशेष क्षदः कण्डके शिरितले ताराजलौकैर्ध्रुवम् धर्मम् कार्तयुगम् प्ररोहयति यन्निस्त्रिम् सदारादरः. கல்கி அவதாரம் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே முடிஞ்சு போன அவதாரங்கள். கல்கி அவதாரம்ங்கிறது இனிமேதான் வரப்போறது. என்ன சொல்றா அப்படின்னா எதிர்காலத்துல சம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல விஷ்ணு யசஸ் அப்படின்ற ஒரு அந்தனருக்கு பெருமாள் பிறக்க போறார் அப்படின்னு சொல்லியிருக்கா.
எப்ப வந்து எம்பெருமான் வந்து தன்னோட எல்லா இதையும் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாரோ அப்ப இந்த கலிபுருஷன் வந்து தன்னோட ஆட்டத்தை தொடங்கிட்டான். தன்னோட ஆட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா அதர்மம் தலை தூக்கி எடுத்து, அனாச்சாரம், நாத்திகம், ரவுடிசம் நிறைய ஆயிடுத்து. இதெல்லாம் இப்போ கலியுகத்துல நடக்க போறது. அப்ப என்ன பண்ண போறார் பெருமாள் அப்படின்னா, வெண்குதிரையின் மேல ஏறி தர்மத்தை நிலைநாட்ட வரப்போறார் அப்படின்னு சொல்றார். அதர்மத்தை ஒழித்து கிருதயுக தர்மத்தை காக்க வரப்போகிறான் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பெருமாளை வணங்கி பணிவோமாக. இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரின் யத்ருச்சா ஹரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காகுத்ஸ்தஹேலா ஹலின் क्रीडावल्लव कल्कवाहन दशा कल्किन्निधि प्रत्यहम् जल्पन्द पुरुषा पुनन्ति भुवनम् पुण्यौकपण्यापणाः इच्छामीन विहार कच्छप महाबोत्रिन् यदृच्छा हरे रक्षा वामन रोष राम करुणा कागुत्स्थहेला हलिन् क्रीडावल्लव कल्कवाहन दशा कल्किन्निधि प्रत्यहम् जल्पन्द पुरुषा पुनन्ति भुवनम् पुण्यौकपण्यापणाः. அதாவது எல்லா அவதாரம் பத்தியும் சுவாமி தேசிகன் இதுல ஒருமிச்சு சொல்லியிருக்கார். 10 அவதாரத்தையும் அடைமொழியோட இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த 10 புண்ணிய புருஷர்களையும் நம்ம ஒரு சேர்த்து சேவிச்சு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அவரோட கடாட்சம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. विद्योदन्वति वेङ्कटेश्वर गौजातम् जगन्मङ्गलम् देवेशस्य दशावतार विषयम् स्तोत्रम् विवक्षेतयः वक्त्रेदस्य सरस्वती बहुमुखी भक्तिः परामानसे सुद्दिः कापि दनौ दिशासु दशसूक्यादिः सुभाजृम्भते विद्योदन्वति वेङ्कटेश्वर गौजातम् जगन्मङ्गलम् देवेशस्य दशावतार विषयम् स्तोत्रम् विवक्षेतयः वक्त्रेदस्य सरस्वती बहुमुखी भक्तिः परामानसे सुद्दिः कापि दनौ दिशासु दशसूक्यादिः सुभाजृम्भते. தேவாதி தேவனான திருவரங்க பெருமாளோட 10 அவதார பெருமைகளை பற்றி தான் இந்த தசாவதார ஸ்லோகம். அதாவது கலைக்கடலாய் விளங்கக்கூடிய வேங்கடேசன் வாயிலாக திருவரங்கன் சங்கல்பத்தினாலதானே இது தானே தோன்றியதுதான் இது. இத பாராயணம் பண்றவாளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. பாராயணமே பண்ண வேண்டாம், தசாவதார ஸ்லோகம்னு நினைச்சாலே போறோம். சரஸ்வதி வந்து நாக்குல குடிக்கொண்டு நமக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ண முடியுமோ பெருமாள் அதை வந்து பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்றா. சோ நம்ம எல்லாருமே இத வந்து அனுதினமும் பாராயணம் பண்ணி பெருமாளோட பரிபூர்ண அருள் பெறுவோமாக.